அது வந்து கழுத்தை நெரிச்சு மூச்சை நிறுத்தும். என் பொண்ணு எங்க? சொல்றேன். என்னாச்சு? ஏன் ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்க? 2 குழந்தை வேணும்ல. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று இருக்குன்னு சாந்திப்படுத்திக்க. பிளானிங்கா இல்லை ரவிக்கு சளிச்சிருச்சா? அம்மாவோடது. நீ அடிச்சா நான் தாங்க மாட்டேன், சத்தியமா. ஆனா சம்டைம்ஸ் இப்படி தான். இந்த 6 அடி ஹைட்டும் உன்னோட உடம்பும் சில நேரங்களில் பயன்படாம போயிடும். இன்னும் 1 அடி முன்னாடி எடுத்து வச்சா உன் குழந்தையோட கழுத்தை அந்த பியாட்ரிஸ் நெரிச்சு போட்டு. பார்வதி, பயந்துட்டியா? கண்ணை மூடிட்டியா ரவி? இங்க பாரு, இவன் நல்லா என்ஜாய் பண்றா. ஏய் பார்வதி, நீ மாடலிங் ட்ரை பண்ணலாமே. உனக்கு நல்ல உடம்பு, செதுக்குன மாதிரி. உன்னோட கடைசி நிமிஷம் இந்த விளையாட்டு முடியறப்போ நான் உன்னை கொல்லுவேன்டா. விளையாட்டு முடிகிற நேரம் நானும் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆபிரகாம், நீ பார்க்கணுமா? பார்வதி, இவ என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டான். இன்னைக்கு நைட்டு முடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அப்போ போலாமா ஆபிரகாம் பஸ் ஸ்டாப்புக்கு? பார்வதி என் கூட இருக்கட்டும். ஒருவேளை நீ இப்ப இருந்த மாதிரி சொல்ற பேச்சை கேட்காம போயிட்டேனா? போலாம்.
அன்னைக்கு பட்டாசு, இன்னைக்கு பாம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அந்த பெட்டி அவனை பிடிக்க, அவனை பிடிக்க. அதகேன பிரயுக்தோயம் பாவம் ஷரிதி பூருஷ அனிச்சன்னபி வாஷ்னேய கலாதி வலியோஜித. இதை செய்யணும்னு ஆசை இல்லைனாலும் செய்யணும்னு விதிக்கப்பட்ட மாதிரி ஒரு மனுஷன் பாவம் பண்ணுறது எதுக்காக? இங்கே பாவம் பண்ண போகிறதுன்னா தண்டனை அனுபவிக்க போகிறது இல்லை. இது என்ன உலகம் அப்ரஹாம்? இன்னைக்கு ராத்திரி நான் செய்ய வேண்டிய பாவங்கள் இன்னும் நிறைய இருக்கு. எப்பேற்பட்ட கிளையண்ட்டாக இருந்தாலும் பேசி கரெக்ட் பண்ணுற திறமை உன்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு ஆசை. அதோ அங்கே பாரு, அந்த பிளாக் சாரி. போ, அவளை கூட்டிட்டு வா. What do you mean? அந்த பொண்ணா? நீ உடம்புக்கு வேலை பேசுகிறத பார்க்க ஆசையாக இருக்கு. முக்கியமான வேலைலாம் நிறைய இருக்கு. சீக்கிரமாக போய் கூட்டிட்டு வா. நீ போலனா இவ போவா. அதை நீ பார்க்கணுமா? சொன்னா நமக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் இல்லையா? போய் உங்க அம்மா கிட்ட கேள்ற பிச்சைக்கார பாயல. இருட்டுனா வந்துருவானுங்க நாய் மாதிரி, கையில காசு இல்லாம. டிஸ்கவுண்ட் தரதுக்கு நான் என்ன தோணி கடையா நடத்திட்டு இருக்கேன்? ஹலோ. அடக்கடவுளே, நான் பாக்குறதுல உண்மைதானா? காரை நிறுத்தினவனே ஏதோ காத்து வாங்கதான் இறங்குறீங்கன்னு நினைச்சேன். எதுவும் இல்ல, 1000 ரூபா தரேன். அடக்கடவுளே, எல்சா கிட்ட 1000 ரூபாயா? சார், உங்களை மாதிரி ஆளுங்க என்கிட்ட வேலை பேசலாமா? 4 பேர் கேட்டா உங்களை என்னன்னு நினைப்பாங்க. இல்ல, நான் அது. என்னடி நீ எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருக்க? உன் மொபைலை எங்க போட்டு பூட்டி வச்சிருக்க? பிரான்சிஸ் வாழணும்லடா. என்ன எல்சா, உன் ரேஞ்சே மாறி போச்சு. பெரிய பெரிய ஆள் கூட எல்லாம் பிசினஸ் பண்ற. நானும் வாழ்க்கையில் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ல. சரி, சீக்கிரமா. மெட்ரோல ரூம் எடுத்துருக்கிறேன், உடனே போலாம். அது எப்படி இப்ப முடியும்? நீ போ, இதை முடிச்சிட்டு நான் ராஜுவோட ஆட்டோ எடுத்துட்டு அங்க வரேன். நீ என்னடி பேசிட்டு இருக்க? உனக்காக ஒரு பாட்டில் ராஜா விஸ்கி, பீஃப் பிரியாணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப எப்படிரா? சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? நான் போய் முதல்ல இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். அப்புறம் இங்க நிறைய பேர் இந்த மாதிரி தெரிவாளிங்க, அங்கெல்லாம் போயிடாதீங்க. மத்த எல்லாருக்கும் ஹெய்ட்ஸ். அப்புறம் எல்லாம் முடியாது. நான் 1500 ரூபா தரேன். என்ன சார், நீங்க பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? நீங்க வேற எங்கேயாச்சும் போங்க சார். முடியாது. அப்படியே சார், வேற ஏதாச்சும் வேணும்னா 750 ரூபா கொடுங்க, போதும். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். எனக்குன்னு நீங்க எல்லாம் வருவீங்களா? வேற எங்கேயாச்சும் போய் பார்க்க வேண்டியது தானே. ஏன் பொழப்புல போய் மண்ணா போடுறீங்களே? டே பிரான்சிஸ், நீ போய் இந்த ஹோட்டல்ல இரு. நான் போய் முதல்ல சார முடிச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பிசினஸ் வந்திருக்கு. நீ ஹோட்டலுக்கு போ. உனக்கு இன்னைக்கு எதுவும் நடக்காது. 1500 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். காரை விட்டுட்டு ஆட்டோல போலாமா சார்? நம்மால ஒருத்தர் இருக்காரு. வேண்டாம். இது யாரு சார்? கூட்டுக்கு இன்னொருத்தியா? இவ என் மனைவி.
இப்ப இருக்கிற எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்க. போன மாசம் முன்னாடி இப்படித்தான் ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. 2000 ரூபாய் தான் கொடுத்தானுங்க. இவரு உங்களோட ஃப்ரெண்டா? இங்க பாருங்க, இவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன பெட்டு. இவரு கூப்பிட்டா பொண்ணுங்க வருவாங்கன்னு நானு, வரமாட்டாங்கன்னு இவரு. பெட்ல தோத்துட்டாரு. என்ன பார்த்தா ரம்மில இருக்க ஜோக்கர் மாதிரியே தெரியுது. அந்த பிரான்சிஸ் கூடவே போயிருக்கலாம். இந்த வேணா சார், எல்சா உழைக்காம கூலி வாங்க மாட்டா. இது கூலி இல்ல, ஏன் சந்தோஷத்துக்கு. நீங்களாம் சந்தோஷத்தை இப்படிதான் காட்டுவீங்களா? சில பேர் இருக்கானுங்களே. நான் வரட்டா சார், பார்க்கலாம். எதுக்காக என்ன வச்சு இந்த சீப் கேம்? கார்ல ஏறினதுக்கு அப்புறம் நீ கேட்ட எந்த கேள்விக்கு நான் கரெக்டா பதில் சொல்லியிருக்கேன்? நம்ம எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வைல்ட் கெஸ். எங்க குழந்தைய ஒரு தடவை பார்க்க முடியுமா? அவகிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும். ஒரு வாட்டியாச்சும் அவளோட குரலை கேட்கணும். நீ சொல்ற எதுவா இருந்தாலும் செய்யற, என்ன நம்பு. தனக்கு தானே பொய் சொல்லிக்கிட்டு வாழ்றது தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை. அப்புறம் எல்லா பயணமும் முடிகிற இடத்துக்கு. நீ இங்கே இரு பார்வதி.